வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான கதை கேட்க போறோம். ஒரு பெரிய காடு, ஒரு கம்பீரமான சிங்கம், அப்புறம் குட்டியோண்டு சிட்டுக்குருவிகள். இவங்கள பத்தின கதை தான் இது. கதையோட பேரு சிங்கமும் பறவைகளும். வாங்க இப்பவே கதைக்குள்ள போயிடலாம். சரி வாங்க. அடர்ந்த மரங்கள், விதவிதமான சத்தங்கள். கற்பனை பண்ணி பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய காட்டுக்குள்ளதான் நம்ம கதையோட ஹீரோ ஒரு கம்பீரமான சிங்கம் அப்படி வாழ்ந்துட்டு வந்துச்சு. ஒரு நாள் பாருங்க, அந்த சிங்கத்துக்கு பயங்கரமா பசிக்குது. இன்னைக்கு என்ன வேட்டை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கு. அப்போதான் கீச் கீச்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னடா அதுன்னு பார்த்தா ஒரு சிட்டுக்குருவி கூட்டம் ஜாலியா விளையாடிட்டு இருந்துச்சு. ஐயோ, அந்த பெரிய சிங்கத்தை பார்த்ததும் அந்த குட்டி குருவிகளுக்கு இதயமே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. உடம்பெல்லாம் நடுநடுங்க. ராஜாவே, ராஜாவே, எங்களை ஒன்னும் பண்ணிடாதீங்க, நாங்க ரொம்ப சின்னவங்க, தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சுதுங்க. அந்த குருவிகளோட கெஞ்சல கேட்டதும் சிங்கத்தோட மனசு கொஞ்சம் எழுகிருச்சு. அது யோசிச்சு பார்த்துச்சு. இவ்ளோ சின்னதா இருக்கீங்களே, உங்களை போய் நான் என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு சரி போனா போகுதுன்னு அவங்கள ஒன்னும் பண்ணாம விட்டுடுச்சு. சிங்கம் செஞ்ச எந்த ஒரு சின்ன உதவி ஒரு பெரிய வாக்குறுதிக்கு காரணமா இருந்துச்சு. அது என்ன வாக்குறுதின்னு பார்க்கலாமா? சிங்கம் கருணை காட்டினதால உயிர் பிழைச்ச அந்த சிட்டுக்குருவிகளுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றியோட, ராஜாவே, நீங்க எங்களுக்கு உயிர் பிச்சு கொடுத்திருக்கீங்க, இனிமே நாங்க உங்க நண்பர்கள், கண்டிப்பா ஒரு நாள் நாங்க உங்களுக்கு திரும்ப உதவுவோம்னு சந்தோஷமா கிச்சிட்டதுங்க. இத கேட்ட சிங்கம் ரொம்ப பெருசா சிரிச்சுது. என்ன சொன்னீங்க? அதெல்லாம் மறந்துருங்க. எறும்பு மாதிரி இருக்கிற நீங்க போய் இந்த காட்டுக்கே ராஜாவான எனக்கா உதவ போறீங்களா? என்ன வேடிக்கை இது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுச்சு. சரி, நாட்கள் அப்படியே போய்கொண்டிருந்தது. ஆனா அந்த சிங்கம் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஆபத்தை அதுக்காக காத்துட்டு இருந்துச்சு. அது என்ன ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஒரு நாள் நம்ம சிங்கம் வழக்கம் போல காட்டுல ஜாலியா நடந்து போயிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு பெரிய ரொம்ப பலமான வலைக்குள்ள மாட்டிக்குச்சு. அடடா, வேட்டைக்காரங்க விரிச்சிருந்த வலை அது. அதுக்கு என்ன நடக்குதுன்னே ஒரு நிமிஷம் புரியல. அவ்வளோதான், அந்த நொடியே காட்டின் ராஜா ஒரு கைதி மாதிரி ஆயிட்டான். அதால நகரக்கூட முடியல. பயமும் கோபமும் ஒரு சேர அதோட மனசு நிரப்புச்சு. சிங்கம் தன்னோட முழு பலத்தையும் யூஸ் பண்ணி அந்த வலைய கிழிக்க பாத்துச்சு. ஆனா அது எவ்வளவு முயற்சி பண்ணுதோ அந்த வலை இன்னும் டைட் ஆகுது. கோபத்திலயும் பயத்திலயும் அது போட்ட கர்ஜனை அந்த காடே நடுங்குற அளவுக்கு கேட்டுச்சு. அந்த சத்தத்துல மத்த மிருகங்கள்லாம் பயந்து ஓடி போச்சு. அந்த விரக்தியான கர்ஜனை யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்திலிருந்து உதவிய கொண்டு வந்தது. அது யாருன்னு நினைக்கிறீங்க? ஆமா, சிங்கத்தோட கர்ஜனைய கேட்ட அதே சிட்டுக்குருவிகள் தான். ஐயோ, இது நம்ம ராஜாவோட சொத்த மாதிரி இல்ல இருக்கு அப்படின்னு என்ன ஆச்சுன்னு பாக்கறதுக்காக வேகமா பறந்து வந்துச்சு. தன்னோட ராஜா வலையில சிக்கி சோகமா இருக்கிறத பார்த்து அந்த குட்டி குருவிகளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. உடனே அவை சிங்கத்துக்கிட்ட பறந்து போய், ராஜாவே, கவலைப்படாதீங்க, நாங்க உங்க நண்பர்கள், நாங்க உங்களுக்கு உதவுவோன்னு அன்னிக்கு சொன்னோம்ல, இப்ப உதவுறோம் பாருங்க அப்படின்னு தைரியம் சொல்லுச்சு. அடுத்த நிமிஷமே அத்தனை சிட்டுக்குருவிகளும் ஒன்னு சேர்ந்துருச்சு. தங்களோட குட்டியான கூர்மையான அலகால அந்த வலையோட மொத்தமான கயிறுகளையும் டக் டக் டக்குன்னு கொத்த ஆரம்பிச்சுது. 1 2 3ன்னு ஒவ்வொரு கயிறா அருந்து விழ ஆரம்பிச்சுது. அப்படியே கொஞ்ச நேரத்திலேயே அந்த பலமான வலை துண்டு துண்டா அறுந்து போயிடுச்சு. நம்ம சிங்கம் முழு சுதந்திரத்தோட வெளியே வந்துச்சு. அதால தன்னையே நம்ப முடியல. இந்த சின்ன குருவிகளா நம்மள காப்பாத்துச்சுன்னு ஆச்சரியமா பாத்துச்சு. இந்த ஒரு சம்பவம் சிங்கத்துக்கும் குருவிகளுக்கும் இடையான நட்ப எப்படி மாத்துச்சுன்னு பாக்கலாமா? அன்னைக்கே ஆரம்பிச்சதுதான். அதுக்கப்புறம் அந்த சிங்கமும் சிட்டுக்குருவிகளும் ரொம்ப நெருங்கிய உற்ற நண்பர்கள் ஆயிட்டாங்க. சிங்கம் இப்ப ரொம்ப பணிவா மாறிடுச்சு. இனிமே யாரையும் அவங்க உருவத்தை வச்சு சின்னவங்கள நினைக்கவே கூடாதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிச்சு. அப்போ இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம செய்யற ஒரு சின்ன கருணை கூட என்னைக்கும் வீணாகாது. அதே மாதிரி உருவத்தை வச்சு யாரையும் எடை போடக்கூடாது. வலிமைங்கிறது எல்லா அளவுகளிலும் இருக்கும்னு சிங்கம் நல்லா கத்துக்குச்சு. சரி, இந்த கதை நமக்கு ஒரு கேள்வியோட முடியுது. ஒரு நல்ல நண்பனா இருக்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க நண்பர்களுக்கு நீங்க எப்படி இருக்கீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன்.